ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி அவங்க லவ் பண்ற விஷயம், அதாவது சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவும் இந்த மாதிரி மீனாவோட தம்பி சத்யாவும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் சிந்தாமணியோட ஃபேமிலிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாப்பிளையும் பார்த்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை இந்த மாதிரி ரேகா அங்கே கால் பண்ணி சொல்லியுமே இங்க ஒரு பிரச்சனை மீனோட வீட்டில் போயிட்டு இருக்கு. மீனோட வீட்டில் யாருக்குமே அதில் சம்மதமே இல்லை, வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சத்யா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே முத்துட்டு போய் சொல்லிடுறாரு. முத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி நானும் இந்த லவ்ல உறுதியாக இருக்கேன், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு, அதாவது இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கலாம், சத்யா ரேகா அந்த 2 பேருமே அங்கே வந்துடுறாங்க. முத்தோட தலைமையில் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் நடக்குது. ஸோ இப்படி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷத்தோட இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தேடி வந்து இந்த மாதிரி முத்துவை திட்டுறாங்க. இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்தணும், அதாவது என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த பையனுக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற, அப்படி தானே, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுறாங்க. அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா ஏமா இதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, வந்து இதை செஞ்சு வைக்க சொன்னாங்க, அதனால நான் செஞ்சேன். ஏதோ உங்க பொண்ணை கடத்திட்டு வந்து விருப்பமே இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க, விருப்பமா இல்லையா அப்படின்ட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு சிந்தாமணி பேசுறேன்டா பேசுறேன், இந்த மாதிரி என் பொண்ணு நான் பேசினா இந்த மாதிரி என் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகாட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா கண்ணி என்னமா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, தயவுசெய்து இந்த மாதிரி அம்மா கூட வந்துருமா, அம்மா உனக்காக என்னெல்லாம் பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு ரொம்பவே சென்டிமெண்டா என்னென்னவோ பேசுறாங்க. அதை கிட்ட ரேகா பார்த்தீங்கன்னா ஏமா அதெல்லாம் வர முடியாது, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச ஆளுக்கை நான் தேடிக்கிட்டே, அந்த மாதிரி உனக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து போய்கிட்டே இரு அப்படின்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சிந்தாமணியும் அடிப்பா இப்படி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.